தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு போக இருப்பதால் எச் வினோத் திரைப்படமே இறுதியான படம் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பு விஜய் அவர்கள் கண்டிப்பாக சினிமாவில் நடிப்பார் என்று ஒரு சில சினிமா பத்திரிகையாளர்கள் சொல்கிறார்கள். அதற்கு உதாரணமாக அவர்கள் சொல்வது கமலை அவர்கள் தான் என்றும், அதாவது இந்தியனுடைய 2ஆம் பாகம் என்னுடைய கடைசி திரைப்படம் என கமல் அவர்கள் சொன்னார். தீவிர அரசியலில் ஈடுபட போவதாகவும் சொல்லி, ஆனால் அவருடைய கட்சிக்கு மக்களிடம் போதிய வரவேற்பு இல்லை என தெரிந்தவுடனே மீண்டும் சினிமாவில் நடிக்க துவங்கி இதுதான் தளபதிக்கும் நடக்கும் என்பதுதான் அவர்களுடைய கருத்தாகவே இருந்து வருகிறது. ஒரு பக்கம் கோட் திரைப்படத்துடைய இசை வெளியீட்டு விழா நடக்குமா என்கிற ஒரு எதிர்பார்ப்பு தளபதி ரசிகர்களிடமே இருந்து வந்திருக்கு. ஏனென்றால் ஆடியோ லான்ச்சில் தளபதி பேசும் விஷயம் அதிகமாக விவாதிக்கப்படும். இது பற்றி படத்துடைய தயாரிப்பாளர் அர்ச்சனா மற்றும் வெங்கட் பிரபு அவர்களிடம் கேட்கப்பட்டது. அது தளபதியுடைய முடிவு என அவர்கள் சொல்லியிருக்காங்க. உண்மையில் பார்த்தீங்கன்னா கோட் திரைப்படத்திற்கு ஆடியோ லான்ச் நிகழ்ச்சியே வேண்டாம் என தளபதி அவர்கள் சொல்லியிருக்காராம். அதற்கான காரணம் அவருடைய அரசியல் கட்சி கொடியை அறிமுகம் செய்வது, விரைவில் கட்சி மாநாடு என தொடர் நிகழ்ச்சிகள் இருப்பதால் ஆடியோ லான்ச் விழாவில் எதுவும் பேச வேண்டும் என நினைப்பதாகவும், இன்று காலை கொடி அறிமுகம் செய்யும் விழாவும் முடிந்திருக்கு, மாநாடு தொடர்பான அப்டேட் விரைவில் வெளியாகும் என அவர் சொல்லியிருப்பதாகவும் குறிப்பிடத்தக்கது. சரி, ஓகே, இது போன்ற தளபதி பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகள் நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி டாக்கீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.